गोपिका जीवनस्मरणं सद्गुरुस्वामिनः पुंडलीकवरदा आञ्जनेयस्वामिनः स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। द्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं अहं भजे श्यामळं दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दादितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् यस्य स्यात् सतामेतदगर्हितम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। வேதவேத்யனான பரமாத்மா தசரதனை வியாஜமா வச்சுண்டு ஸ்ரீ ராமாவதாரம் பண்ணினார். வேதவேத்யனான பகவான் அவதரிச்ச உடனே வேதத்துக்கும் ஆசை வந்தது, தானும் அவதரிக்கணும். எப்படி தசரத சக்கரவர்த்தியை வியாஜமா வச்சுட்டு வந்தாரோ அதுபோல வேதம் வால்மீகி மகர்ஷியே வியாஜமா வச்சுண்டு ராமாயணமா வந்தது. வேதா அச்சேதசாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனா. ராமச்சரித்திரம்ங்கிறது சாட்சாத் வேதவி. அதனாலதான் புண்ணியம் வேதைச்ச சம்மிதம் அப்படின்னு சங்கேப ராமாயணத்திலையும் சொல்றோம். வேதம்னு எப்ப சொல்றாளோ இப்ப வேதம் தர்மம் தான் சொல்லும். யமபடர்களை பார்த்து பகவத் பார்ஷதால் விஷ்ணு தூதாள் அஜாமிளன் விஷயமாக பேசும்பொழுது உங்களுக்கு தர்மா தர்மம் தெரியுமான்னு கேட்கிறார். விஷ்ணு தூதர்கள் யமதூதாள். அதற்கு யமபடர்கள் சொல்றார், இவன் அழைக்க வந்தேனே இந்த அஜாமிளனை, எதுக்காக இவனை அழைக்க வந்தேன்? நிறைய பாபம் பண்ணியிருக்கான், அதுக்காக அழைக்க வந்திருக்கோம். நிறைய அதர்மம் பண்ணியிருக்கான். அப்ப இது தர்மம் இது அதர்மம்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். தர்மா தர்மங்களுடைய ஸ்வரூபம் தெரியுமா? உடனே யமதூதர்கள் சொல்றா தெரியும். தர்மம்னா என்ன சொல்லு?
வேத பிரடிகிதோ தர்மா. வேதம் எதை சொன்னதோ அது தர்மம். அதர்மம்னா வேதத்தில் எது கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் தர்மம். இப்ப வேதம்னா என்னன்னா தர்மத்தை சொல்ல வந்ததுதான் வேதம். இப்ப ராமாயணம் சாட்சாத் வேதமே ராமாயணமா வந்திருக்குன்னா இந்த ராமாயணம் என்ன சொல்லும்? தர்மத்தை தான் சொல்லும். அதனால தர்மாபதேசாத் த்யஜதஸ்ச ராஜ்யம் மாஞ்சாப்யரண்யம் நயதः பதாதிம். சீதாதேவியினுடைய வாக்குனால் சுந்தரகாண்டத்தில் சொல்ற சுவாமியினுடைய தர்மானுஷ்டானத்தை பத்தி பிதிருவாக்கிய பரிபாலனம்னு 14 வருஷம் காட்டுக்கு வந்தாரே. எதுக்கு வந்தார் சுவாமி? தர்மத்துக்காக வந்தார். சுகாச்சாரியால் பாகவதம் சொல்லும் பொழுது குருவர்த்தே தியக்தராஜ்யா, ராஜ்யத்தை தியாகம் பண்ணினான் பகவான். எதற்குன்னா குருவர்த்தே. குருன்னா குருநாதன் மாத்திரம் இல்லை, குருன்னா அப்பான்னு அர்த்தம். குருன்னா பெருசுன்னு அர்த்தம். பெருசுன்னு எதை மனசுல வச்சுன்னு சொல்றாருன்னா தர்மத்தை வச்சு. இந்த அபிப்பிராயம் கூட சுகாச்சாரியாளுக்கு சீதாதேவியினுடைய வாக்குனால. சீதை தான் இதை ஸ்பஷ்டமா தர்மாபதேசாத் த்யஜதஸ்ச ராஜ்யம் அந்த சப்தத்தையே மாத்தல்ல சுகாச்சாரியாள். குர்வர்த்தே த்யக்தராஜ்யா, தர்மத்துக்காக ராஜ்யத்தை தியாகம் பண்ணி பகவான் 14 வருஷம் வனவாசம் பண்ணி எத்தனை தர்மங்களை காண்பிக்கிறார். லட்சுமண சுவாமி இந்திரஜித்தை வதம் பண்றதே தன்னி சக்தியினாலேயே வதம் பண்ணல லட்சுமணன். வேற என்ன சொன்னான்னா ஒரு மந்திரம், அந்த மந்திர பலத்துல இந்திரஜித்தை ஜெயிச்சான். அந்த மந்திரமும் என்ன? தர்மாத்மா சத்யசந்தச்ச. ராமனுடைய பிரபாவம் தான் அந்த ஸ்லோகம் முழுக்க. அதுவும் ராமரை எப்படி சொல்றான் லட்சுமண சுவாமின்னா தர்மாத்மா. சரவங்கர் சொல்றார், எல்லா அத்திரி சொல்றா, எல்லா ரிஷிகளும் தர்மாத்மான்னு சொல்றா. அது ஆச்சரியம் இல்லை. ஒரு பாப்பியான மாரீச்சன்னு சொல்றான் ராமோ விக்கிரகவான் தர்மா. தர்மத்துக்கு உருவம் கிடையாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஆனா தர்மத்துக்கு ஒரு உருவம் உண்டு. அந்த தர்மத்தினுடைய சொரூபம் தாண்டா ராமன்கிறான். இது யார் சொல்றான்னா எதிர்த்தரப்புல உள்ளவன் சொல்றான், சத்ரு சொல்றான். அப்ப சுவாமி தர்மாத்மாங்கிறத சத்ரு கூட அங்கீகரிக்கிறான் ராமாயணத்தில். அப்படி தர்மம் தர்மம் தர்மம்னு 14 வருஷம் ஜனங்களை அழவிட்டான். அம்மாவை அழவிட்டார், அப்பாவை அழவிட்டார். பார்க்கிறவாளெல்லாம் கதற பண்ணி தர்மே ஸ்திதா. அயோத்தியா காண்டத்தில் சொல்றார் தர்மத்தில் நின்னாங்கிற. நாமெல்லாம் எங்க பெரியவாள்லாம் சொல்லுவார், நாமெல்லாம் குடும்பிகள் தானே. இது மாதிரி நிர்பந்தங்கள் வர காலத்தில் நாம கூட சாட்சா மாதிரி இருந்துருவோங்கிறார். இந்த சுவாமி தீட்சிதரை பற்றி சொல்லுவார். இங்கே சுவாமி தீட்சிதர் நம்ம முத்துநாவாள் பின்னாடி அதிஷ்டானம் இருக்கே, அவரை பற்றி சொல்லும்போது சொல்லுவார். தர்பையை மேற்குழுனியா கொண்டு போட்டானோ ஐயா தீட்சிதரையோ சுவாமி தீட்சிதரையோ சொல்லு. மேற்குழுனியா தர்பையை கொண்டு வந்து போட்டுட்டா சிராத்தம் ஆத்துல. தர்பைய கிழக்கு நுனியா தான் போடணும், வடக்கு நுனியா போடலாம். தெற்கு நுனியா போட்டாலோ மேற்கு நுனியா தர்பையை போட்டாலோ திருப்பியை தூக்கி போட வேண்டியதுதான்.
உபயோகப்படுத்தக்கூடாது. தாத்தா சொல்லுவார், இப்போ இது மாதிரி ஐயா தீட்சிதர் அந்த தர்பையை கொண்டு வந்து போட்டாலும் அதை தூக்கி போடணுன்ட்டார் அவர். இல்லை ரொம்ப பரிசிரமப்பட்டு கொண்டு வந்தேனே, திருப்பி போகணும்னா முடியலையேன்னா, எனக்கு என்னைக்கு தர்பம் கிடைக்கிறதோ அன்னைக்கு சிராத்தம் பண்ணிக்கிறேன்னாராம். என்னைக்கு கிடைக்கிறதோ அன்னைக்கு பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் பட்னி கிடக்கணும், அவ்வளவுதானே, பட்னி கிடந்தா போச்சுன்னா. அதுதான் தர்மம் தாத்தா சொல்லும்போது. இப்போ என்ன பண்ணுறான்னா, மேற்கு நுனியாக போட்டுவிட்டா ஓசப்படாமல் கிழக்கு நுனியாக போட்டுவிட்டு ஜலத்தை தெளிச்சா போருமா? நாம் பண்ணுறதெல்லாம் தளர்த்தி விடுற ஆச்சாரம். தளர்த்தி விட்டுட்டோம். தளர்த்தி விடாமல் அப்படியே இருந்தாராம் சுவாமி. தர்மே ஸ்திதா தர்மியமுவாச்ச வாக்கியம், தர்மத்தையே பேசினார், தர்மத்திலேயே இருந்தார். அதனால தான் இன்னைக்கு ராமாயணம் சொல்கிறோம். எத்தனை யுகம் ஆச்சு நான் இன்னைக்கு ராமாயணத்தை சொல்கிறவே. ஏன் சொல்கிறோம்னா, அப்படி சுவாமி வாழ்ந்து காட்டி அப்படி ஒரு ராமச்சரித்திரம். அது நம்ம செங்காலபுரத்தில் பெருமாளுடைய பிரம்மோத்சவத்தில் இப்போ குழந்தைகளெல்லாம் தினம் ஒரு நாளைக்கு இங்கே பிரவச்சனம் பண்ணணும்னு சொல்லி குழந்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு பட்டாபிஷேகம். அது சுருக்கமாக சங்கிரகமாக பட்டாபிஷேகம். முதல்ல நேத்திக்கு சரணாகதி, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு காண்டமாக சங்கிரகமாக பிரவச்சனம் நடந்துட்டு. ராமாயணத்தெல்லாம் அரை மணி ஒரு, ஆனால் ஒரு சௌகரியம் ராமாயணத்தில் அவ்வளவு சுலபமாக சொல்ல முடியாது, ஆனால் சொல்ல முடியும். ராமாயணம்ங்கிறது ஆரம்பித்தா விஸ்தாரமாக அதுவே போய்டும். ரொம்ப அவசரமாக போயிட்டு இருக்கிறவர 5 நிமிஷம் நெல்லுங்கோ சார் ஒரு விஷயம் சொல்லணும்னா, ராமாயணத்தெல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்லைங்கிறான். அப்போ அது அவ்வளவு லாங்னு தெரியறது, பெருசு. சுருக்கமாக சொல்லணும்னாலும் சொல்ல முடியும். யாந்தின் நியாய பிரவருத்தஸ்ய திரியஞ்சோபி சகாயதாம் அபந்தானந்து கச்சந்தம் சோதரோபி விமுஞ்சதி. இதான் ராமாயணம். ஒரே ஸ்லோகம். ராமாயணத்தை சுருக்கமாக சொல்லிவிடான்னா இதான் ராமாயணம். என்னன்னா, நியாய மார்க்கத்தில் போகிறவனுக்கு மிருகபட்சிகள் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். திரியஞ்சோபி சகாயதா. கெட்ட வழியில் போறவனுக்கு கூட பிறந்தவன் கூட கைவிட்டுடுவான். அபந்தானம் துகச்சந்தம் சோதரோபி விமுஞ்சதி. இப்படி ராமாயணத்தை இதை விட சுலபமாக சொல்ல முடியுமோ? நியாய மார்க்கத்தில் போனால் எல்லாம் அனுகூலம். சுவாமிக்கு அனுகூலம்னா இது பிராக்டிக்கலாக பார்க்கணும். இல்லை ராமாயணத்தை பகவான்னு பார்க்காமல் பிராக்டிக்கலாக பார்க்கணும். 14 வருஷம் வனவாசம், முதல் நாள் பரதேசியா கிளம்புறார், கூட ஒருத்தர் கிடையாது. சீதை லட்சுமணசுவாமி எவ்வளவோ கெஞ்சறான். சுமந்திரன், உங்களோடையே 14 வருஷம் இருந்துடுறேன், நீ இந்த எம்டியான தேரை காமிச்சாதான் எங்க சித்தி சந்தோஷப்படுவான்ட்ட. சுவாமி போய் காமி. அப்படி ஏகாக்கியாக சீதையோடும் லட்சுமண சுவாமியோடையும் கிளம்பி போறாரோட சுவாமி அழுதுட்டு போறாரு. ஒரு மனுஷனால் நினைச்சு பார்க்க முடியுமா? திரும்பி வரும்பொழுது ராவணவதம் பண்ணி புஷ்பக விமானத்தில் ஏராளமான சைன்யத்தோடு பட்டாபிஷேகம் இனிமே தான், முன்னாடியே ராஜாவாக எப்படி கிளம்பினார், எப்படி வர்றார். ஒரு மனுஷனை சாதாரணமாக மனுஷனான்னு பிராக்டிக்கலாக வச்சு பாருங்க. இது சாத்தியமானா தர்மம் இருந்தா சாத்தியம். தர்மம் இருந்ததுன்னா ஏகாகியா இருந்தா என்ன, அது இத்தனை பேரை சேர்த்துடும். சக்கரவர்த்தியா சுவாமி இருக்கார் காட்டுல. அதுல சரணம். இந்த ராமாவதாரமும் ராமச்சரித்திரம் ரொம்ப பெருசுனாலும் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன ராமாவதாரத்தில் அப்படின்னா, ராமருடைய அபிப்பிராயம் தெரிஞ்சுக்க. சில இடங்கள்ல தான் ராமர் தன் அபிப்பிராயத்தை சொல்றார். கதையா பேசுறதெல்லாம் வேற, தன் அபிப்பிராயம்னு சொல்றது வேற.
சுவாமி லட்சுமண சுவாமி சீதாதேவி எல்லாரும் கதறும் பொழுது காட்டுக்கு போகிற அவசரத்தில் சுவாமி சொல்றார், இதெல்லாம் ரொம்ப இந்த லோகத்திலேயே உயர்ந்தது எது தெரியுமாடா லட்சுமணா? தர்மோகி பரமோ லோகே தர்மே சத்தியம் பிரதிஷ்டி. இதெல்லாம் ராமருடைய வாக்கு, இதெல்லாம் கதைன்னு நினைச்ச கூடாது. ராமர் மனசுல என்ன வச்சுட்டு இருந்தாருன்னு யாருக்கு தெரியும்? அவர் மனசுல என்ன அபிப்பிராயம் இருந்ததுன்னு யாருக்கு தெரியும்? கதையெல்லாம் வால்மீகி எழுதிடுவார், அபிப்பிராயம் ராமரோடத நமக்காக. இப்ப ஏதோ லட்சுமணனுக்கு சொல்லல, ராமர் தன் அபிப்பிராயம்னு எனக்கு சொல்றார், உங்களுக்கு சொல்றார். என்ன சொல்றார் ராமர்னா, தர்மோகி பரமோ. உலகத்துல பரமம்னா உயர்ந்தது, உயர்ந்தது எது தெரியுமாடா? தர்மம். அதை விட உயர்ந்தது ஒண்ணு உண்டான்னா பித்ருவச்சன உத்தமம். அப்பாவனுடைய வாக்க சத்தியமா பண்றதை விட வேற என்ன பெரிய தர்மம் இருக்கு? இதெல்லாம் என்னன்னா கதை போற போக்குல சுவாமி தன் அபிப்பிராயத்தை சொல்ற. இப்ப நாம் எடுத்துக்கிட்டு இப்ப பாகவதமே பாராயணம் பண்றோம், கதை நிறைய துருவ சரித்திரம், பிரகலாத சரித்திரம் எல்லாம் பாராயணம் பண்றோம், கதை கேட்கிறோம். கதை கதை தான். நமக்கு எதுடா யூஸ்ன்னா அதுல பிரகலாத உவாச்சான்னு வருது பாருங்க ஸ்துதி, துருவ உவாச்சான்னு ஸ்துதி வருது பாருங்க, அதான் நமக்கு உபயோகம். ஏன்னா பிரகலாத சுவாமியினுடைய அபிப்பிராயம் என்னன்னு எப்படி தெரியும்? துருவசுவாமியினுடைய அபிப்பிராயம் என்னன்னு எப்படி தெரியும்? அவருடைய ஸ்துதியில தான் தெரியும். அதனால கதையை கூட மிஸ் பண்ணலாம், ஸ்துதியை மிஸ் பண்ணவே கூடாது. என்ன அவளுடைய ஹிருதயம் நமக்கு தெரியணும். அதுபோல ராமர் லட்சுமணன் சுவாமிக்கு சொல்றார். இங்க சுக்ரீவன்ட்ட சொல்றார், 2 ஸ்லோகம் ரத்னம் மாதிரி. நமக்கு ராமர்டேந்து என்ன வேணும்னா இதான் வேணும். என்ன வேணும்னா மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்ச. ஒரு பொழுதும் நான் கைவிடவே மாட்டேன், ஒரு பொழுதும் கைவிட மாட்டேங்கிறார். இது மாதிரி கேரண்டி யாருக்கு யார் கொடுக்க முடியும்? உன்னை பார்த்துக்கிறேன், நீ கவலையே விடாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு யாரால சொல்ல முடியும்? யாராலையும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா அவனுக்கு ஒரு ட்ரபிள் வந்தா அவன் 10 பேர்ட்ட அலையறான், அவனா நம்மளை காப்பாற்ற போறோம். மித்ரபாவேன சம்பிராப்த நத்யஜேயம், கைவிடவே மாட்டேங்கிறான் சொல்றார் சுவாமி. அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணுமோ. யார கைவிடவே மாட்டேன்னா ரோட்ல போறவன் வரவெல்லாம் இல்லை, ஒரு மென்ஷன் பண்றார். யார? மித்ரபாவேன சம்பிராப்தம். என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா யார் வராளோ மித்ரபாவேன சம்பிராப்தம், என்ன ஃப்ரெண்டா நினைச்சா போ. அவர் நிலை என்ன, நம்ம நிலை என்ன, ஃப்ரெண்டாக நினைக்க முடியும். ஆனால் நம்மட்ட ஆஞ்சநேய சுவாமியை கிட்டக்கு வர முடியாம எட்டி நின்று சேவிச்சு நிற்கிறார். சமுத்திர இவ காம்பீரி. அவர் பெருந்தன்மை அப்படி சொல்றார். நாம எதை நினைச்சுக்கணும்னா ஃப்ரெண்ட்ஷிப்னு நினைச்சுக்க கூடாது, பக்தின்னு நினைச்சுக்கணும். அவர் சொல்றார், எங்கிட்ட பக்தி பண்ணவாள் கைவிடவே மாட்டேன், இதான் சாரம். ஆனா அவர் எங்கிட்ட பக்தின்னு ராமரா சொல்லிப்பறா. மித்ரபாவேனா இதுல என்ன சுவாரஸ்யம் தெரியுமோ? அவன் இப்ப வந்திருக்கிற விபீஷண சுவாமி சரணாகதின்னு ஸ்பஷ்டமா சொல்றான். பரித்யக்தா மயாலங்கா மித்ராணி ச தனானி ச பவத்கதம் மேரா, எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டேன், சரணாகதிங்கிறான். அவன் தாசன் சொல்லிட்டு வர்றான். இவர் தாசன் அங்கீகரிக்காமல் மித்ரபாவேன ஃப்ரெண்டுங்கிற. இதான் ராமரோட உயர்ந்த உத்தம குணம். ஒத்த நம்ம கிட்ட அப்படியே பவியமா இருக்காங்கிறதுக்காக சில பேர் கசக்கி புழியறான் பாருங்க. அவன் ஜென்மா உள்ளுக்குள்ள ஏதோ காரியம் இருப்பனே தவிர பின்னாடி நேர் மாறுதலா மாறி போயிடுவான், எதிர்க்க ஆரம்பிச்சிருவான். அவன்கிட்ட காரியம் ஆணுங்கிறதுக்காக அவனை போட்டு புழியவே கூடாது. ஒருத்தர் நம்மகிட்ட பவியமா இருக்காங்கிறதுக்காக
அந்த ரெஸ்பெக்டை குறைச்சுட்டோம்னா பின்னாடி அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். இவர் நான் தாசன் தாசன் தாசங்கிற விபீஷண சுவாமி. ராமர் அதை காதலே வாங்கிக்கல. எங்கிட்ட தாசியபாவத்தோட வந்தவனை கைவிட மாட்டேன்னு சொல்ல வேண்டிய ராமர் மித்ரபாவேனா ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். சரி, அயோக்கியனா இருந்தா, அசத்தா இருந்தா, அயோக்கியனா இருந்தா சுவாமி சொல்ற இருந்துட்டு போட்டவேங்கிறார். தோஷோ யத்யபி, தப்பு இருந்தா இல்லாதவன் யாரு? தப்பு இல்லாதவன் யாரு? எந்த தப்பும் பண்ணாதவனுக்கு நம்ம ஊர்ல என்ன ஜோலி? எந்த அதர்மமே பண்றது இல்லைன்னு இங்க இருக்கவே மாட்டான். இங்க நாம என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ, அர்ஜுனனே சொல்றானே பகவானை பார்த்து, நான் பாபம் பண்ணணும்னு நினைக்கல ஆனா பண்றேன், புண்ணியம் பண்ணினா தேவலான்னு நினைக்கிறேன் ஆனா பண்ண மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற அவன். இது அர்ஜுனன் உண்டி இல்லது, துரியோதனன் உண்டி இல்லை, எல்லாரும் இப்படிதான். துரியோதனன் சொல்றான், எனக்கு தர்மம் தெரியறது, அதர்மம் தெரியறது, அதர்மம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா பண்றேன், தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ண மாட்டேன். இது மாதிரி கலந்துதான் இந்த ஊர்ல ஜோலி. எல்லாரும் ராமச்சந்திர பிரபுவா? தோஷோ யத்யபி, தோஷம் இல்லாதவா யாரு? சுவாமி என்ன பண்ணுவார்னா பர்சன்டேஜ் தான் பார்ப்பார். இது எது பெட்டர்னு பார்ப்பார். ரொம்ப மோசமா இருந்தா என்ன பண்ண முடியும்? நாம நினைக்கிறோம் ரொம்ப டேமேஜா இருந்தா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ராமர் சொல்றார், சதாமே தகர்ஹிதம். சில பாபிகளை பார்த்தாலே பாவம்னு இருக்கு. சில பேரை பார்த்தாலே கட்டிண்ட வேஷ்டியோட போய் ஸ்நானம் பண்ணணும், அவளை சாதுக்கள் அங்கீகரிக்க மாட்டா. சதாமே தகர்ஹிதம். அப்படி உள்ள பாபியா இருந்தா என்ன பண்றதுன்னா இருந்துட்டு போட்டோமேங்கிறார். தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாது. ராமாவதாரத்தில் இதெல்லாம் தான் நமக்கு அபயம். நம்மால சாஸ்திரத்தில் சொன்னபடி இருக்க முடியறதா? ரிஷிகள் சொன்னபடி இருக்க முடியறதா? தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு சம்பவிக்கதான் சம்பவிக்கிறது. புத்திபூர்வமாகவும் வருது, தெரியாதனத்தினாலையும் வருது, சங்கத்தினாலையும் வருது, ஆகார தோஷத்தினாலையும் வருது, அஜானத்தினாலையும் வருது, சத்சங்க பலம் இல்லாதத்தினாலையும் வருது. இது தப்பு வரத்துக்கு 1000 வழி இருக்கு. அது வரத்தான் வருது, வேற ஒன்றும் பண்ண முடியல. அது பண்ண முடியாட்டா வேற என்ன அதோ கதிதானா? ஒன்றும் வழி இல்லையா அப்படின்னா அப்பதான் ராமர் சொல்றார், தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத். அவன்கிட்ட எவ்வளவு தோஷம் இருந்தாலும், எவ்வளவு பாபம் இருந்தாலும், எவ்வளவு அனாச்சாரம் இருந்தாலும், எவ்வளவு அதர்மம் இருந்தாலும், அவனுடைய பாபத்தை கண்டு சாதுக்களே அஞ்சினாலும் ஒதுக்கி தள்ளினாலும் நான் கைவிட மாட்டேன். மித்ரபாவே. ஆனா என்கிட்ட வந்துடும். இது ஒரு ஸ்லோகம், நமக்கு அபயம் கொடுக்கிற ஸ்லோகம். ஏன் அப்படின்னா இந்த விபீஷண சுவாமிகிட்ட தோஷம் இருக்கு, அவனை சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிறது சுக்ரீவனுடைய அபிப்பிராயம். ஹனுமார ராமர் பேச சொன்னார், உன் அபிப்பிராயத்தை சொல்லுன்னார். எல்லாரும் தோஷம் இருக்கு, அவன் வந்த நேரம் சரியில்லை, அவன் யோக்கியன் இல்லை, என்னெல்லாமோ அபிப்பிராயம் சொன்னான். என்ன அபிப்பிராயம்னா அவன் நல்லவன், சுத்தாத்மா. இவன் சொல்றபடி அவன் துஷ்டன் இல்லை, நல்லவன் அப்படிங்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. இப்ப சுக்ரீவன் சொன்ன பொழுது சுவாமிக்கு முகம் வாடி போயிடுது. இவன் அசத்து, துஷ்டன் சேர்த்துக்க கூடாது. இப்ப ஆஞ்சநேய சுவாமி துஷ்டன் இல்லை, நல்லவன், நீங்க சரணாகதி பண்றா சேர்த்துக்கணும்னா அப்ப முகம் பிரசன்னமா வரணுமோன்னு அப்பயும் வாடிதான் இருந்ததா சுவாமி. என்ன ராமர் சுக்ரீவனுக்கும் முகம் வாடுறது, அனுமார் சொன்னதுக்கும் வாடுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுவாமியினுடைய அபிப்பிராயம் என்ன தெரியுமோ, நீ என்ன சரணாகதி பண்றதோ, நான் அவனுக்கு அபயம் கொடுக்கறதோ, அவனை ஏத்துக்கிறதோ, நீங்க 2 பேரும் எதை வச்சு நிர்ணயம் பண்ணிருக்கீங்கன்னா நல்லவன் கெட்டவனை வச்சு. துஷ்டன் நல்லவன், அதை வச்சு நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றேன்.
நான் அதையே பார்க்கல. அவன் துஷ்டனா இருந்தாலும் சரி, நல்லவனா இருந்தாலும் சரி, எப்ப எங்கிட்ட வந்துட்டானோ அபயம் கொடுத்தாச்சு. அப்ப என்ன ஹிருதயம், ராமருடைய ஹிருதயம் நல்லவன் கெட்டவன் இல்லை, வந்துட்டா போறோம். தத்தமஸ்யாபயம் மயா. இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமோ, துஷ்டனோ நல்லவனோ என்ன சரணாகதி பண்ணினா அபயப்பிரதானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க ராமர், அவன் நல்லவனோ கெட்டவனோ அபயம் கொடுத்தாச்சுங்கிறார். இனிமேதான் சரணாகதி, சரணாகதியே இனிமேதான். தத்தமஸ்யாபயம் மய, முன்னாடியே கொடுத்தேங்கிறார். அவர் ராமருடைய ஹிருதயம் இது மாதிரி ஸ்லோகங்கள்லாம் தான் நமக்கு புரியும். ரத்னம் மாதிரி ரெண்டு, நேத்திரம் மாதிரி ரெண்டு ஸ்லோகம். ஒரு ஸ்லோகம், இன்னொரு ஸ்லோகம் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாஜதே அபயம் சர்வபூதேப்யः ததான்யே தத்விருதம் மமா. இது ஒரு ஸ்லோகம், கண்ணு. ராமாயணத்தினுடைய ரெண்டு நேத்திரத்துல இது ஒரு நேத்திரம். சகிருதேவ பிரபன்னாயா, என்ன சரணாகதி ஜென்மா முழுக்க பண்ண வேண்டாம், அவன் லைஃப்ல ஒரு தடவை சகிருதேவ பிரபன்ன. அப்படி கூட பிரஸ்டீஜ விட்டுட்டு இப்படிலாம் சரணாகதி பண்ண சில பேர் விரும்ப மாட்டா. அப்படி ஒரு காலம் பிரஸ்டீஜ் பார்த்தான்னா தவாஸ்மீதி ஜயாச்சதே, ராமா நான் உன்னை சேர்ந்தவன் சொன்னா போதும். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமோ, அபயம் சர்வபூதேப்யா ததாம்யே தத்விருதம் மம. என்ன சரணாகதி பண்றது இன்னார் தான் பண்ணணுங்கிறது இல்லை. அபயம் சர்வபூதேப்யா, யார் வேணாலும் சரணாகதி பண்ணலாம். காக்ஷ்ரேயாம்சி பூயாம்சி மகாவதான்யா பிரேயாம் சதேயா ஜனகாத்மஜாயாः காக்காய கங்காய ஜயோதிதேஷ்டம் தாசாய கீஷாய ச ராக்ஷசாய. போஜ சம்பூல போஜராஜா சொன்ன அபயம் சர்வபூதேப்யா, யார் சரணாகதி பண்ணாலும் அபயம்னா அதுக்கு போஜன். காக்காய கங்காய, ஒரு காக்கை சரணாகதி பண்ணுது அதுக்கு அபயம். ஒரு மரிச்ச சரீரத்தை கொத்தி சாப்பிடுற ஜட்டாயு சரணாகதி பண்ணது அதுக்கு புண்ணியலோகம். ஒரு வேடனுக்கு குகனோடு ஐவரானோன்னு ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன். ஒரு வாழைக்கச்சலுக்கு மண்ணாடின சுக்ரீவனுக்கு வானர ராஜ்யம். கட்டிண்ட வேஷ்டியோட வந்த விபீஷண சுவாமிக்கு லங்கா ராஜ்யம். இப்படி யார் சரணாகதி பண்ணாலும் கிருப பண்ற ஒரு மூர்த்தி. அப்பேற்பட்ட பிரபு ஸ்ரேயாம்சி பூயாம்சி இத்தனையும் எனக்கு தரட்டம்னு பிரார்த்தனை பண்ற. மகாவதான்யா, வதான்யன்னா என்ன, மகாபலிக்கு சொன்னார், ராமருக்கு சொன்னார். அந்யம் வதா, அடு இன்னும் என்ன வேணும், இன்னும் என்ன வேணும், இன்னும் என்ன வேணும்னு கேட்பா. தானசௌண்டீரா கானலோலா, பத்ராச்சல ராமதாசர் ராமகுணத்தை சொல்றார். தான சௌண்டீரா, சௌண்டீரன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 24 மணி நேரமும் ஒரு நாளைக்கு அந்த 24 ஹவர்ஸ்ல அவனால ஒரு பொருளை கொடுக்காம இருக்கவே முடியாதான். அவனுக்கு தான் தான சௌண்டீரன். இப்ப நாமெல்லாம் என்ன பண்றோம், மாசத்துக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கணும், இல்ல 4 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறோம். ராமர் எப்படின்னா 24 மணி நேரம் கொடுக்காம இருந்தாருன்னு அவர் லைஃபே கிடையாது, அவருடைய வாழ்க்கையிலே கிடையாது, ஜீவிதத்தில். இப்படி யார் தானம் பண்றாலோ 24 மணி நேரத்தில் தானம் பண்ணாமல் யார் இருக்காளோ அவன் தானம் பண்ணாமல் டைம் போக்காமல் ஏதோ ஒன்று கொடுத்துடணும் 24 மணி நேரத்தில்.
அவனுக்கு தான் தான சவுண்டி. அவனை தான் பத்ராச்சல ராமதாசர் ராமரை சொல்றார், தான சவுண்டீரா கானலோலா சமான ரஹித ராகவா. அவருக்கு சமமே கிடையாதுங்கிறார் ராமருக்கு பத்ராச்சல ராமதாசர். அப்படி மகாவதான்யான்னா போஜன். என்ன வேணும் என்ன வேணும் இன்னும் என்ன வேணும், அந்நியம் வதா, இன்னும் ஏதாவது சொல். அந்நியம் வதான்றதா வதான்யன் பேர். இன்னும் என்ன வேணும், இன்னும் என்ன வேணும், கொடுத்து இது கொடுங்கன்னா இது போராது, இன்னும் என்ன வேணும். அப்படி சுவாமி கொடுக்கக்கூடியவரால் அதை தான் போஜன் சொல்றான். ஸ்ரேயாம்சி பூயாம்சி மகாவதான்யா பிரேயான் சதேயா ஜனகாத்மஜாயா ஜனகாத்மஜாயா பிரேயா. சீதையினுடைய உயிர் பிரேம பாத்திரம். பேர்பட்ட ராமன் எனக்கு சகல பாக்கியங்களையும் கொடுக்கட்டும் அப்படின்னு போஜன் சொல்றான். அதனால அபயம் சர்வபூதேப்யா, எல்லாருக்கும் அபயம் கொடுத்தார். யார் சரணாகதி பண்ணாலும் ஜாதி குலம் கோத்திரமே கிடையாது. அபயம் சர்வபூதேப்யா. அப்படி சரணாகதி பண்ணவனை எதிர்த்து ஜகத்து முழுக்க வந்தாலும் எல்லாத்தேர்ந்து ரட்சணம். சர்வபூதேப்யா. அவன் ஜென்மால பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒன்னே ஒன்று, சகிருதேவ பிரபன்னாயா, ஒரு தடவை சரணாகதி பண்ணா போரும். இந்த ஸ்லோகத்தை எந்த இடத்துல சொல்றாருன்னா, கதஞ்சித் உபகாரேணா கிருதேனைகேன துஷ்யதி நஸ்மரத்யபகாராணாம் சதமபி ஆத்மவத்தயா. 100 தப்பு பண்றது மறந்துடுவான், ஒரு உபகாரம் பண்றது அதை மனசுல வச்சுட்டே இருப்பாராம் சுவாமி. கதஞ்சித் உபகாரேன கிருதேன உபகாரம், அது ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. சில பேர் உபகாரமே பண்ண மாட்டான், தெரியாத்தனமா ஒரு காரியம் பண்ணுவான், அது அடுத்தவாளுக்கு உபகாரமா ஆயிடும். அது கொஞ்சம் தெரிஞ்சிருந்ததுன்னா பண்ணாம இருந்தாலும் இருப்பான். அப்படி சொல்றதுக்கு தான் கிருதேன உபகாரேனான்னு. அது மாதிரி தப்பி தவறி ஒரு காரியம் பண்ணி அது ராமனுக்கு உபகாரமா ஆச்சுன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதையே மறக்க மாட்டாரா சுவாமி. புத்திபூர்வமா உபகாரம் இல்லை, கிருத்தேன உபகாரேன. கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன. அவன் ஜென்மாலேயே ஒண்ணுதான் பண்ணுவான், அது தெரியாம பண்ண உபகாரம் ஒண்ணு, அதுக்கப்புறம் முடிச்சுட்டுருவான், பண்ண மாட்டான். அதனாலதான் ஜாக்கிரதையா கிருத்தேன உபகாரேனா ஏகேனங்க. அது தாண்டி பகுவஜனமே கிடையாதுங்க, அவன் லைஃப்லயே கிடையாதுன்ட்டு. ஏன்னா அது புரிஞ்சுட்டான். இது சில பேர் இப்படி விரதம் வச்சுட்டு இருக்காம பாருங்கோ, தப்பி தவறி கூட பக்கத்தாத்து மாமாவுக்கு ஒரு சமா வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு வச்சுட்டு இருக்காம பாருங்க விரதம். வெளியில் முன்னெல்லாம் கிராமத்தில் வழக்கம், கொல்ல பக்கத்தால தான் வெளியில் போகணும், வாச பக்கத்தால் போனால் பக்கத்தாத்து மாமா எங்கேயும் போய் குடவாசல்லாம் அப்போ இதை கொஞ்சம் வாங்கிட்டு வரையாம. இதெல்லாம் பழைய நாள்ல, இப்போ அதெல்லாம் இல்லை. நல்ல விசாலமான மனசு. இப்போ எங்களோட கூட ஒருத்தர் கேட்டார், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லணும் அப்படின்னு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மாதிரி நடந்தது. கோவிந்தபுரம் இங்கே சந்நிதிக்கு அழைச்சின்னு வந்திருக்கோம், இங்கே சொல்கிறேன்னு அழைச்சின்னு வந்தேன். அப்போ நான் இதை சொன்னேன். முன்னெல்லாம் நான் சின்ன குழந்தையாக இருக்கிறதெல்லாம் அக்ரஹாரத்தில் எங்கே போகிறோம்னு யாரும் சொல்ல மாட்டேன். கும்பகோணம்னு சொல்ல மாட்டேன், திருவாரூர்னு சொல்ல மாட்டேன். சொன்னால் எனக்கு இதை வாங்கிட்டு வரையான்னு கேட்பா. தொலைகிறது போயிட்டு வாங்கிட்டு வந்தால் அப்பா அம்மா வெய்வான். அவாத்து புள்ள போனானே வாங்கிட்டு வந்தாங்க, நீ அசடுன்னு எழுதி ஒட்டியிருக்கணும், அதான் உன்னை பார்த்து இதெல்லாம் முன்னெல்லாம் சொல்லுவாள். அதனால பக்கத்தாத்துலலாம் பண்ண மாட்டான், யாருக்கும் உபகாரம் பண்ண மாட்டான். இப்போ ஆற்றுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஆற்றுல. இப்போ நேர் மாறுதல், புறத்தியார் எல்லாருக்கும் பிராணத்தியாகம் பண்ணுறான், அப்பா அம்மாவை பிறக்க விட்டுறோம். இது இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட். இது ஆற்றுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான், வெளியில் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுறான். பரோபகாரார்த்த மிதம் சரீரம்னு இருக்கான். அப்பா அம்மா அழறா. இது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த நாளுக்காக இது வளர்ச்சியே இல்லை. அவ பிரத்யாரத்துக்கு பண்ணாட்டாலும் பரவாயில்ல, குடும்பத்துக்கு ஒழுங்கா இருந்தா
ஃபியூச்சர்ல அவனால ட்ரபிளே வராது. அப்பா அம்மாட்ட மாத்திரம் பயம் போயிடுதுன்னா அவன் யாருக்குமே அடங்க மாட்டான். பின்னாடி அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது அப்பா அம்மாட்ட எப்படி இருக்காங்கிறத பொறுத்து தான். அவகிட்ட ஏன்னா 25 வருஷம் ரத்தத்தை இறைச்சி வளர்த்துருக்கா. அப்பா அம்மா வளர்த்தது சும்மாவா வளர்த்த? அவ பட்ட கவலைக்கு பதில் பண்ண முடியுமா? நான் அன்றைக்கி போனதுக்கு கூட இங்கே சொன்னேன், இங்கே செங்காலப்படுத்துறது தான். நான் எப்போதும் நைட்டு தான் ட்ராவல் பண்ணுவேன். எனக்கு ராத்திரி பஜனை முடிச்சோ கதை முடிச்சுட்டோ அப்படியே கிளம்பி வருது தான் சௌகரியம். எனக்கு ராத்திரி எத்தனை மணிக்கு முடிஞ்சாலும் கார்த்தால பிரபோதனத்துக்கு வந்துடணும் கோவிந்தபுரம். இது மாதிரி தான் 20 வருஷமாக இருந்திருக்கேன். இதை நான் மாற்றிட்டு கார்த்தால வேலையில் தான் கிளம்பி வருது, ராத்திரி ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு மாற்றின்றது எங்கள் அப்பாக்காக தான் மாற்றிட்டேன். இது அவர் ராத்திரியில் வரணுமா அப்படின்னு கேட்பார். ரொம்ப அவசரம்னா பிசாமல் இருந்துடுவார். அப்புறம் அடுத்தடுத்து அவ சொல்லுவா, ராத்திரி முழுக்க தூங்காமலே உட்காந்துருந்தார் அப்பா, ஒரு ஜாக்கிரதையாக வரணுமேங்கிற கவலையில் தூங்க மாட்டார். இப்போ அவர் தூங்காமல் உட்காந்துருக்கார் கவலைப்பட்டுன்னு நான் காரில் தூங்கின்னு வந்திருக்கேன். அது அவர் கவலைப்படுறாரு தெரிஞ்சின்ற உடனே அப்புறம் நிறுத்தினுட்டேன். அவர் இருக்கிற வரைக்கும் நைட்டு ஜேர்னியே கூடிய மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டேன். அப்புறம் கார்த்தால் தான் பிரயாணம் பண்ணி வருதுன்னு வச்சுருந்தேன். இது எதுக்கு சொல்ல வரேன், ஒரு சின்ன விஷயம் 5 மணி நேரம் ட்ராவலில் வந்துட போகிறோம் மெட்ராஸ்லேருந்து. ஆனால் ஒருத்தர் கவலைப்பட்டுன்னு உட்காந்துருக்கா பாருங்க, அவளுக்கு நம்ம லைஃப்பில் என்ன பதில் பண்ண முடியும்? நீ அவள் வேற ஒன்றும் தர வேண்டாம், நம்ம பற்றி கவலைப்பட்டு இருந்தாலும் இது மாதிரி யாருக்கு பாசம்? அம்மா மாதிரி அப்பா மாதிரி வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்ம கவலைப்பட்டாலும் பதில் பண்ண முடியுமா? சொல்ல தீர்மானமா அப்பா அம்மா விஷயத்தில் பண்ண முடியாது. இப்படி அபிமானத்தை வச்சு இப்படி வளர்த்த அப்பா அம்மாட்டையே ஒருத்தனுக்கு கிருதஜ்ஞதை இல்லாட்டா, நன்றி இல்லாட்டா, அவனை நல்ல வந்து எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? ஃபியூச்சரில் அவனை நம்பி என்ன காரியம் பண்ண முடியும்? ஏன்னா 25 வருஷம் பந்தப்பட்ட வாழ்க்கையே எதிர்த்தண்டவன் நன்றி இல்லாதவன் யார்கிட்ட இருப்பான்? யார்கிட்டையும் இருக்க மாட்டான். நாம் நல்லவனா கெட்டவனான்னு நிர்ணயம் பண்ணுறது அப்பா அம்மாட்ட பக்தியாக இருக்கிறத வச்சுதான், அதை வச்சுதான் நிர்ணயமே பண்ண முடியும். நான் சொல்றது நீங்க பிராக்டிக்கலா பார்த்தா தான் புரியும். அது பந்தப்பட்ட வாழ்க்கையே கிருதஜ்ஞதையோட இல்லாதவன் யார்கிட்ட இருப்பான்? அதனால அவ்வளவு அபிமானம். கதஞ்சிதுபகாரேனா, ஒரு காரியம் மின்னெல்லாம் அக்கம் பக்கத்தில் ஒன்றும் பண்ண மாட்டா, ஆத்துக்கு பண்ணுவா. அது மாதிரி இப்போ இந்த ராமாயண ஸ்லோகத்துக்காக இந்த விஷயத்தை சொன்னேன். சில பேர் பண்ண மாட்டான், பண்ணிடுவான், கடைசியில் பார்த்தா பிரச்சாரம் உபகாரமாக ஆகிடும். அவன் லைஃப்பில் அதோட நவநீத ஜோராய பாடி முடிச்சிருவான். ஏகேன துஷ்யதி, திரும்பி பண்ண மாட்டான். இப்படி என்னைக்கோ ஒரு உபகாரம் பண்ணினா மருங்க, அதை மனசில் வச்சுண்டு நஸ்மரதி அபகாராணாம் சதமபி ஆத்மவத்தையா, 100 தப்பு பண்ணினாலும் சுவாமி என்ன பண்ணுவார் தெரியுமா? ஆத்மவத்தையா. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆத்மவத் சர்வபூதேஷு. ஒருத்தர் தப்பு பண்ணிவிட்டான்னு உடனே நமக்கு கோபம் வருதோன்னு, ஒருத்தர் ஒன்று பேசிவிட்டா கோபம் வருது, ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணிவிட்டா கோபம் வருது. அப்படி கொஞ்சம் நிதானம் பண்ணிட்டு அவன் நிலையில நாம் இருந்தா நாம என்ன பண்ணுவோம்? அவன் நிலையில நாம் இருந்தா நாம இதை தானே பண்ணிப்போம். இதுதான் ஆத்மவத் சர்வபூதேஷு. நம்மகிட்டயே ஒருத்தர் தப்பா நினைச்சுட்டு வருத்தப்பட்டு இருந்தா அதை நம்ம பெருசுப்படுத்தவே கூடாது. ஏன்னா அவன் தெரியாம இருந்தான்னா அவனை மாதிரி நாமும் தெரியாம இருந்தா அப்படிதான் இருப்போம். இதை ஃபீல் பண்ணுவரா ராமர். ஆத்மவத்தையா, பிரத்யார்த்த ஒரு கோபம் வந்தா கூட ஒரு செகண்ட் நிதானிச்சுட்டு அஜ்ஞானத்தினால பண்றான். அவனை மாதிரி இருந்தா நாமும் அப்படிதானே பண்ணுவோம். அது மாதிரி அவன் பண்ணின 100 அபச்சாரத்தை மறந்துடுவர். என்னைக்கோ பண்ணின லைஃப்ல ஒரே ஒரு தடவை பண்ணின உபகாரத்தை மனசுல வச்சுப்பார் அப்படின்னு. இது ராமகுணம். இப்ப இதுக்கு பிரமாணம் நிறைய இருக்கு. குணத்துக்கு 100 அபச்சாரத்தை மன்னிச்சிருவர். ஒரு குணத்துக்கு
உபகாரத்துக்கு அனுகிரகம் கொண்டு வருங்கிறதுக்கு நிறைய வழியில தேட வேண்டாம். நம்மளே நாம இவ்வளவு பாபம் பண்ணியே நம்மளை ரட்சிக்கிறாரே ராமர். இவ்வளவு அதர்மம் பண்றோம், இவ்வளவு நேர்மையா இல்லைன்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியுது. நாம எப்படி இருக்கோம்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியுது. நம்மளை சௌக்கியமா வச்சிருக்காரா இல்லையா ராமர்? அப்ப இதுல இருந்தே ராமாயணம் சத்தியங்கிற ராமகுணம் சத்தியம். நஸ்மரத்யபகாராணாம் சதமபி ஆத்மவத்தய. இந்த ஸ்லோகங்கள்லாம் அந்த சகிருதேவ பிரபன்னாயாவுக்கு எடுத்துட்ட ஸ்லோகம். இவர் 100 அபச்சாரம் பண்ணினாலும் ஒரு உபகாரம் பண்ணினா ராமர் ரட்சிப்பர். இவ உபகாரம்ங்கிறது என்ன பண்ண முடியும்? சுக்ரீவன் உபகாரம் பண்ணா ஹனுமாரை கொடுத்தான். சபரி உபகாரம் பண்ணினா பழத்தை கொடுத்தா. விபீஷண சுவாமி உபகாரம் பண்ணினா லங்கையில உள்ள ராட்சசாருடைய சூதெல்லாம் அப்பப்ப ராமருக்கு சொல்லிட்டு இருந்தான் அவனுடைய தந்திரங்களை. ஏதோ ஒரு ரூபத்தில் அவாவா உபகாரம் பண்ணியிருக்கா. இன்னைக்கு நாம என்ன உபகாரம் பண்ண முடியும்? ஒரு உபகாரம். என்ன உபகாரம்னா ராமா சரணம்னு சரணாகதி பண்ணாலே உபகாரம் அவருக்கு. வேற ஒன்றும் வேண்டாம். ராம 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 ராமான்னு ஒரு 10 நிமிஷம் ராமநாமன் சொன்னா உபகாரம். நமஸ்காரம் பண்ணினா உபகாரம். இது எப்படி அவருக்கு உபகாரமா ஆகும்? நமக்கு தானே பிரயோஜனம். அவருக்கு எப்படி உபகாரமா ஆகும்னா அவருக்கு ஒரு விரதம். என்ன விரதம்னா சரணாகதி பண்ணவாட ரட்சிக்கிறதுங்கிறது விரதம். அதனால்தான் சுவிரதான்னு ஒரு அர்ச்சனை விஷ்ணுதாசனம். நல்ல விரதத்தை உடையவன். நல்ல விரதம்ங்கிறது என்ன? சரணாகதி பண்ணவாட ரட்சிக்கிறது. இப்ப நாம எல்லாரும் பாபம் பண்ணிட்டோம்னு அவர்கிட்டக்கையே போகாம எட்டியே நின்னுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவரோட விரதத்தை அவர் அனுஷ்டானம் பண்ணவே முடியாது அவரால். நாம பரவாயில்ல, தப்பு பண்ணினாலும் பரவாயில்ல, ராமனுடைய சரணத்தை பிடிச்சிருவோம்னு கிட்டக்க போனா இப்ப நாம நம்மளை விட ராமனுக்கு தான் உபகாரமா. இவன் பாபம் பண்ணினா சுதுஷ்டோவா பிதுஷ்டோவா, பாபம் பண்ணினாலும் சரி புண்ணியம் பண்ணினாலும் சரி, நல்லவனோ கெட்டவனோ அதை பத்தி கவலை இல்லை. சதாமேதது அகரகிதம். சாதுக்கள் இந்த பண்ற அளவுக்கு பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை. இப்ப நமக்கு என்ன உபகாரம் அப்படின்னா சரணாகதி பண்ணவாடு ரட்சிக்கிறதுன்னு ஒரு விரதம் வச்சுருக்கமே, அதை நாம் செய்வதற்கு நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தானேன்னு ராமர் நினைப்பார். நாம சரணாகதி பண்ணினா. அதனால இந்த ஸ்லோகம்ங்கிறது ராமகுணம் நாம் அவசியம் அனுபவிக்க வேண்டிய ஒரு குணம். நமக்கு பரம பிரயோஜனமான குணம். இப்படி சரணாகதியை அங்கீகரித்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி சீதை சொன்னாலும் ராவணனுக்கு நேராக சொன்னான். சீதை மாதிரி திரமம் சொல்ல முடியுமோ? சீதை ராவணனை பார்த்தே சொல்றா, அப்பா நான் சொல்றத கேளு. வதஞ்சா நிச்சதா கோரம் त्वयासौ पुरुषर्षभा विदितस्सहि धर्मज्ञः शरणागतवत्सलः. உனக்கு உயிரோடு இருக்கணும்னா ராமரை சரணாகதி பண்ணிவிடு. எது ஜீவிதம் இச்சசி, ஏன்னா அவன் சரணாகத வத்சலன், தர்மம் தெரிஞ்சவன். அவனை சரணாகதி பண்ண முடியாதுன்னு நீ சரணாகதி பண்ணாமல் என்னை கொண்டு விடாமல் நீ ராமரை ஜெயிச்சிட முடியும் நீ நினைச்சேன்னா பயங்கரமான மதத்தை அடைவாய். கோரமான மதத்தை. கோரம்னா என்னன்னா எல்லாருக்கும் உன்னை அழவிட்டு விட்டு உனக்கு அழறதுக்கு ஆள் இல்லாத போது உன்னை மதம் பண்ணுவாள். சீதை சொன்னாலும் அது மாதிரி 15 நாள்ல இப்படி நடந்திருக்குன்னா சீதை சொன்ன 15 நாளைக்குள்ள புண்ணியவாஜனம் ஆயிடுச்சு. 15 நாள் முன்னாடி தானே சொன்னா சீதை. சொன்னத்தை கேளு கேட்டுக்கலாமனும் ராவணன். கடைசியில சகலமும் எல்லாம் இதுதான் விபீஷண சுவாமிக்கு சொல்றார். சரணாகதி காலத்துல எந்த அயோத்திக்கு 15வது வருடம் முதல் தேதி வந்துடுறேன்னு பரதனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேனோ அதே அயோத்திக்கு ராவணாதிகளை சமூலமா வதம் பண்ணாமல் அயோத்தியாம் ந பிரவேக்ஷாமி அப்படின்னு வாக்கு கொடுத்தாரோனும்.
விபீஷண சுவாமிக்கு சொன்னபடி பண்றார். ராவணாதிகளை நிர்மூலமாக்கி பக்தரான விபீஷண சுவாமிக்கு திருப்பி அங்க பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு திவ்யமான புஷ்பக விமானத்தில் தேவியையும் அழைச்சிண்டு பகவான் அந்த ராட்சசாலையும் அழைச்சிண்டு வானர சைன்யத்தையும் அழைச்சிண்டு கிஷ்கிந்தைக்கு வந்து வானர பத்னிகளெல்லாம் அழைச்சிண்டு நேரா பரத்வாஜாசிரமத்துக்கு வந்துட்டார். சொல்லி வச்ச மாதிரி வர்றார் சுவாமி. வந்தா பரத்வாஜர் இன்னைக்கு இங்கேயே தங்கணும்னுட்டார் சுவாமிகிட்ட. சுவாமிக்கு பறக்கிறது மனசு, அயோத்திக்கு போகணும்னு. நீ இங்கதான் தங்கணும்னுட்டார். இங்க தங்கணும், இங்க போஜனம் பண்ணிக்க. கார்த்தால வந்து இறங்கியாச்சு. தங்க ஆகாரம் தப்போ மகிமையினால ஆகாரத்தை வரவச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. சுவாமி கிளம்ப வேண்டியதுதானே. இன்னைக்கு ராத்திரி தங்கணுங்கிறார். ரிஷிகளோடும் தபஸ்விகள் ஏன் இப்படி இவ்வளவு ஆவலா இருக்கிற ராமரை நிறுத்தலாமோ? அவர் ஆத்துக்கு 14 வருஷம் கழிச்சு போறார். எந்த அசடும் இந்த காரியத்தை பண்ண மாட்டான். நமக்கே மெயின்டெனன்ஸ் வேண்டாமா? இதெல்லாம் ரொம்ப ஆவலாக இருப்பது. குழந்தைகள் ஓடி வரும்போது வயசானவா சில பேர் இப்படியே காலை நீட்டுவா பாருங்கோ. இவெல்லாம் தான் ராமேஸ்வரத்தில் பல ஜென்மா திண்டாட போகிறோம். குழந்தை இல்லை ஆவலா குழந்தைகள் பந்து வச்சுருக்கும்போது பிடுங்கி வச்சுட்டு அது அழ விட்டுட்டு கதற விட்டுட்டு அப்புறம் கொடுக்குறது. ஏதோ அதுக்கு அதோட பிஞ்சு மனசில் என்ன உத்தேசமோ வேகமாக போயிட்டு இருக்கு. அப்படியே காலை நீட்டுவோம், விட மாட்டான், அழுவது. இது மாதிரி சில பேர் பண்ணுறாம இருக்கும். பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்கும் எனக்கு. இப்படி கிராமட மாதிரி வயசாக இருந்து இந்த பேசிக் நாலெட்ஜ் கூட இல்லையே. ஒரு குழந்தை மனசு வேகம் நோகரா மாதிரி பண்ணுறாளேன்னு தோணும். இப்போ நமக்கு குழந்தைக்கு மனசு வருத்தப்படுறதுக்கே யோஜனை பண்ணுறோமே. 14 வருஷம் சொந்த ஊரை விட்டுட்டு பரதேசியாக கிளம்பி இப்படி கம்பீரமாக சுவாமி கிளம்பி திரும்பி போகும்பொழுது ஒரு காய்கறியை தின்னு இருக்கிற ரிஷி கொஞ்சம் கூட அவருக்கு பொருத்தியார்த்தை எப்படி பழகிறதுன்னு தெரியாமல் ராத்திரி இங்கே தங்கி இங்கே போஜனம் பண்ணி ராத்திரி சயனம் பண்ணிட்டு போனாதான் திருப்தின்னு இப்படி இல்லை சொன்னால் என்ன அர்த்தம்? இவர் சொன்னது ஆச்சரியம் இல்லைன்னு சுவாமி தங்கிவிட்டார். ஏன் தங்கினார் தெரியுமோ? சுவாமி ஆவல்ல வர்றார். அவர் ரிஷி தபஸ்வியோனும் அன்னைக்கு ராத்திரி வெளியில தங்கினாதான் 14 வருஷம் பூர்த்தி ஆகும். ராமர் அன்னைக்கே கிளம்பி வந்திருந்தார்னா 14 வருஷம் பூர்த்தி ஆகாது, ஒரு நாள் குறைஞ்சிடும். இது ரிஷிகளோனும் மகாத்மாக்களோனும் ராமர் ஒரு ஆர்வத்தில் கிளம்புறார். இது ஒரு நாள் பிரேக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பரத்வாஜர் தங்க வச்சு சொன்னபடி 15வது வருஷம் முதல் தேதி அயோத்திக்கு அனுப்புறார். சுவாமியும் ஐக்ஷ்வாகாத்யுசிதம் ரம்யம் ஆசசாத பிதுர்கிருகம், தன்னுடைய கிரகம் இருக்கு பாருங்க. அவர் இத்தனை நாளா சீதையோட இருந்தாரு. அந்த கிரகத்தில் சுக்ரீவனை தங்க வச்சுட்டாராம் சுவாமி. அந்த ஆத்தை கிளீன் பண்ணி சுக்ரீவனை தங்க வச்சுட்டு இவ அப்பா தங்கின ஆத்துக்கு சுவாமி போயிட்டார். அப்பா உண்டு இல்லை, இக்ஷ்வாகுலேருந்து அவ விரிவாள்லாம் எந்த கிரகத்தில் தங்குறாளோ அதே கிரகத்தில் தங்க வச்சு சுவாமி தங்கின ஆற்றுல சுவாமி பிரவேசம் பண்ணி ஜட்டாசோதனங்கள்லாம் பண்ணி மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி வசிஷ்டாச்சாரியா பட்டாபிஷேகத்துக்கு லக்னம் குறித்து நாளைக்கு பட்டாபிஷேகம். இன்னைக்கு 500 புண்ணிய நதிகள்லேருந்து 4 சமுத்திரத்திலேருந்து நம்ம பாண்டவங்களுடைய சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் இப்படிதான் நடந்தது. எல்லா நதிகள்லேருந்தும் தீர்த்தம் கொண்டு வந்து கோவிந்தபுரத்தில் 4 சமுத்திரத்திலேருந்து ஜலம் எடுத்துட்டு வந்து 3 சமுத்திரம் தான் வரும். நம்ம பாரத தேசத்தில் 3 தான் வரும். ராமாயணத்தில் 4 சமுத்திரத்திலேருந்துங்கிறார். சைனா தாண்டி போகணும். அப்படி வந்தால் தான் 4 சமுத்திரத்தினுடைய ஜலம் கிடைக்கும். அப்படி தீர்த்தம் கொண்டு வந்து ஜபஹோமார்ச்சனாதிகள்லாம் பண்ணி சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமானதுனால தேவியையும் சீதையும் பக்கத்தில் உட்காத்தி வச்சு ததசப்ரயதோ விருத்தா வசிஷ்டோ பிராமணை சஹ ராமம் ரத்னமயே பீடே
சகசீதம் ஞவேஷயத். தேவியோட உட்காத்தி வச்சு வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்யாயனர், சுயக்யர், கௌதமர், விஜயங்கிற 8 வேத வித்துக்கள் சாம்ராஜ்ய பட்டாபிஷேக விதி பிரகாரம் சுவாமிக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி, இதெல்லாம் யாகத்தில் உண்டு. அச்சிராத்திரோடு மாதிரி சைன சேர்த்து பண்ணும்பொழுது சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்னு வேத வித்துக்கள் இந்த பட்டாபிஷேகம் பண்ணுவோம். அந்த யாகம் பண்ணுறவாளுக்கு பண்ணி வைக்கும். யாக காரியக்கிரமத்திலே சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்னு போட்டு வச்சு, அந்த கிரமத்தில் வசிஷ்டாச்சாரியால் பட்டாபிஷேகம் பண்ணி நனஞ்ச திருமேனியோடு அபியஜன்னரவியாகிரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹசிராட்சம் வசவோ வாசவம் யதா. அஷ்டவசுக்கள் இந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினது போல 8 பிராமணால் வேதவித்துக்கள் சுவாமிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி, பரதாழ்வாருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி சுவாமி பட்டாபிஷிக்தனான ராமச்சந்திர பிரபு அத்தனை பக்தாளுக்கும் பரமானந்தத்தை கொடுத்தான். நித்திய புஷ்பா அனித்திய பலாக 14 வருஷமா மரம் பூக்கல்ல, காக்கல்ல, பழுக்கல்லன்னு வால்மீகி சொல்லியிருக்கார். திருப்பி எல்லாம் சேர்த்து பூத்துது, காய்ச்சது, பழுத்தது. குடும்ப விருத்திம் தனதானிய விருத்திம். சிரவணம் ராமாயண சிரவணம் பண்ணுறவாளுக்கு வாழடி வாழையா பரம்பரை வந்துட்டே இருக்கும். அப்படி குடும்ப விருத்தி, தனதானிய விருத்தி, புத்திரகாமஸ்து புத்திரா, ஒரு புள்ள வேணும்னு ராமாயண சிரவணம் பண்ணினா போருங்கிறவருக்கு புத்திரனை கொடுப்பார். ஐஸ்வர்யம் வேணும்னா ஐஸ்வர்யம், எது வேணுமோ அது. அத்தனை பலஸ்ருதி வால்மீகி வாக்கொள்ளாமல் வர்ணிச்சார். இன்னைக்கு இங்கே வரேன்னு பாலாஜி பட்டாச்சார்ட்ட சொல்லியிருந்தேன், மறந்து போயிடுத்து. இன்னைக்கு ஏகாதசியனும், இன்னைக்கு கார்த்தால பாண்டுறவங்களுக்கு திருமஞ்சனம், சாயங்காலம் பிரவச்சனம். பிரவச்சனத்துக்கெல்லாம் ரெடி பண்ணுன்னு சொல்லிவிட்டேன். அப்புறம் தான் சேங்காலிபுரம்னா 2 நாள் முன்னாடி ஞாபகம் இருந்தது, இன்னைக்கு மறந்து போச்சு. இனி சேங்காலிபுரத்திலே இருந்தால் அதனால் இப்போ இன்னைக்கு திருமஞ்சனம் முடிஞ்சு சாயங்காலம் அந்த கோவிந்தபுரம் பிரவச்சனம் இன்னைக்கு சேங்காலிபுரத்தில். ஏகாதசியில் இப்போ இந்த ஏகாதசி அன்னைக்கு அவருக்கு நித்தியம் எப்போதுமே திருமஞ்சனம் உண்டு. இங்கே இந்த ஏகாதசியிலேருந்து ஒரு விசேஷம். திருமலையில் பெருமாளுக்கு திருவடியிலேருந்து கிரீடம் பரியந்தம் பிடிச்சி விடுறதுன்னு ஒரு சம்பிரதாயம். நின்றுட்டே இருக்காரோன்னு பெருமாள். அது உங்களுக்கும் எனக்கும் இந்த ஜென்மால கிடையாது, அது இந்த வைகானசனுக்கு தான் அது. அதில் பிறந்திருக்கணும். அப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு ஒண்டி தான் அது. அந்த அர்ச்சகால் ஒண்டி பெருமாளை தொட்டு திருவடியிலேருந்து திருமுடி பரியந்தம் தொட்டு பிடிச்சி விடு. நின்றுட்டே இருக்காரோன்னு பெருமாள் சிரமணி வருது. அது மாதிரி நம்ம பாண்டுறவங்களுக்கு இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். அது திருமஞ்சனத்துக்கு முன்னாடி பக்தாள் யார் வேணாலும் வரலாம். ஆனால் பாண்டுறவங்களுக்கு புருஷால், தாயாருக்கு ஸ்திரீகள். அப்படிதான் பிடிக்கணும். பிடிச்சி 10 நிமிஷம் அது முன்னாடி அனுமதி வாங்கிக்கணும். அந்த சீனியாரிட்டியில் வரும், பிரியாரிட்டி. யார் வேணாலும் வரலாம். பாண்டுறவங்களை தொட்டு பிடிச்சி விடுறதுக்கு பெரிய பாக்கியம். இது என்கிட்ட கேட்டார் பிருந்தாவனத்தில். இந்த பிருந்தாவன பசுக்கள்லாம் அழைச்சின்னு வரும்போது ராமதாஸ்ன்னு ஒரு மகாத்மன் இருக்கார் அங்கே. அவர் 3000-4000 பசுமாடு வச்சிருக்கார். அவர் நமக்கு ஒரு 10-12 பசு கொடுத்துருக்கார். அவர் இந்த பாண்டவர்கள் எல்லாம் தெரியும் அவருக்கு. பிருந்தாவனத்தை விட்டு வெளியே வரமாட்டாவெல்லாம். அவர் என்கிட்ட பேசும்போது கேட்குறார், இந்த பாண்டவங்களுக்கு நித்தியம் உடம்பை பிடிச்சி விடுவேளான்னு என்கிட்ட கேட்டார். 10-15 வருஷம் முன்னாடி நின்றுட்டே இருக்காரு சுவாமி, திருவடியில் பிடிச்சி விடுவேளா அப்படின்னு. அவெல்லாம் அதை உணர்வோடு நினைப்பான். இப்போ நமக்கு அதெல்லாம் புரியறதே கஷ்டம். இந்த தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு
இந்த ஃபீலிங் புரியறதே கஷ்டம். அவளுக்கு நார்த்தில் அது புரியணும்னா பிடிச்சி விடணும்பா. இப்போ குருக்கள்லாம் சேவிக்கும் பொழுதே அவள்லாம் நார்த் இந்தியாவில் நமஸ்காரம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே காலில் 2 பிடி பிடிப்பாங்க. அப்படியே சேவிக்கிறதோடு நிறுத்த மாட்டான், 2 தடவை காலையும் பிடிச்சி விடுவான். இது அவளுக்கு ஒரு இயற்கை சுபாவம். அவர் அப்படி கேட்டார், பாண்டவங்களுக்கு பிடிச்சி விடுவேன். அதனால் மேலே போனோடனே பூஜை ஆகியிருக்கும். 8 மணிக்கு மேலே திவ்யநாமம் உண்டு, ஏகாதசி அன்னைக்கு திவ்யநாமம். அதனால் இப்போ கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டேன் பாலாஜி பட்டாச்சார்ட்ட முதல்ல. அதனால் நம்ம குழந்தைகளுக்கும் எங்கள் பெரியவாள்லாம் தங்கின ஒரு கிராமத்தில் இருந்த கிராமத்தில் செங்காலிபுரத்தில் பிரவச்சனம் பண்ணுற ஒரு பாக்கியம், எனக்கும் பட்டாபிஷேகத்தை சுருக்கமாக சொல்கிறதுக்கு ஒரு பாக்கியம். சிரவணம் பண்ணின இத்தனை பக்தாளுக்கும் பகவான் சகல பாக்கியங்களையும் கொடுக்கணும். முதல்ல 2 விஷயம் கொடுத்தா போகிறோம், பாக்கியங்கள்லாம் கூட பொதுவாக கொடுக்கட்டும். முதல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், முக்கியம் அதுதான். எல்லாருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், மனசு வருத்தம் இல்லாமல் இருக்கும். இந்த 2 தான் ரொம்ப அவசியம். இந்த 2ஐயும் சுவாமி கொடுப்பார், பெருமாள் கொடுப்பார். இந்த ராமருடைய கிருபையினால் தன பக்தாளும் சகல பாக்கியங்களும் வரணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணி ஜானகீகாந்த ஸ்மரணம் சத்குரு சுவாமினா ஆஞ்சநேய சுவாமினா. பாலாஜி ஆமாம், நீங்கள் தான் பண்ணணும். பாராயணம் பண்ணுறேன், ராமாயண பாராயணம் பாடெல்லாம் வச்சுக்கோங்க. பட்டாச்சார் சுவாமி சாதம்